ஒரு பரந்த காட்டில் 4 காளைகள் நண்பர்களாக மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அவற்றின் ஒற்றுமையை பார்த்து சிங்கம் ஒரு திட்டம் போட்டது. இந்த 4 காளைகளையும் தனித்தனியாக பிரித்துவிட்டால் அவற்றை வேட்டையாட முடியும் என்று சிங்கம் முடிவு செய்தது. சிங்கம் ஒவ்வொரு காளையிடமும், மற்ற காளைகள் உன்னை விரும்பவில்லை, அவர்கள் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறார்கள் என்று பொய் வார்த்தை சொல்லியது. மெல்ல அந்த காளைகளுக்கு ஒருவர் மீது ஒருவருக்கு சந்தேகம் வந்தது. அவை தனித்தனியாக மேயத் தொடங்கின. தனித்து மேய்ந்த முதல் காளையை சிங்கம் தாக்கியது. அந்த காளை தனது உயிரை காப்பாற்ற போராடிய போதும் அது சிங்கத்தால் கொல்லப்பட்டது. இன்னும் ஒரு நாள் 2வது காளை தனியாக இருந்தபோது சிங்கம் அதை தாக்கியது. 2வது காளையும் கடுமையாக போராடிய போதும் இறுதியில் சிங்கத்தால் கொல்லப்பட்டது. 3வது மற்றும் 4வது காளைகள் இந்த சம்பவங்களை பார்த்து உணர்ந்தன. நம்முடைய நண்பர்கள் சிங்கத்தின் கபடத்தால் இறந்துவிட்டார்கள். நாம் ஒன்றாக இருந்தால் மட்டுமே சிங்கத்தை எதிர்க்க முடியும். அவை ஒன்றிணைந்து தங்களை பாதுகாப்பதோடு சிங்கத்திற்கு எதிராக போராட முடிவு செய்தன. சிங்கம் மீண்டும் காளைகளை வேட்டையாட வந்தது. ஆனால் இப்போது 2 காளைகளும் தங்கள் கொம்புகளால் சிங்கத்தை தாக்கின. அவை தைரியமாக சிங்கத்துக்கு எதிர்த்து நின்றன. காளைகளின் தைரியத்தால் சிங்கம் தோற்கடிக்கப்பட்டது. அது காயமடைந்து தப்பித்து ஓடியது. ஒற்றுமையே பலம்.